ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்குள்ள வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கெல்லாம் சைடிஷ்ஷாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி, ப்ரெட்டு இதில் எல்லாம் குழந்தைங்க தொட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஜாம் செய்யறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். எடுத்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணிக்கிடுவோம். நல்லா வாஷ் பண்ண தக்காளியை ஒரு குக்கரில் மாற்றிக்கிடுவோம். குக்கரில் நம்ம அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 விசில் வர்றது வரைக்கும் வைப்போம். விசில் எல்லாம் வந்து ஏரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வைப்போம். ஆறுனதுக்கப்புறமா அதில் உள்ளது மேலே தோலெல்லாம் அப்படியே கலண்டு தான் இருக்கும். நம்ம அதை மெதுவாக எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்து அந்த மேலே தோல் தானாகவே அது தனியாக வந்து தான் இருக்குது. அதை மெதுவாக எடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். பவுலில் மாற்றிக்கிட்டு அதை நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா மசிப்போம். மசிக்க முடியலைன்னா நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா போதும். அது நல்லா மசிஞ்சு கிடைக்கும் நமக்கு. நான் அதை மிக்சியில் போட்டு தான் 2 அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா மசிஞ்சிச்சு. அது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அது கொஞ்சம் நிறம் மாறினதும் கிஸ்மிஸ் பழத்தையும் அது கூடவே போட்டு அதை பொரித்து நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிடுவோம். அப்புறம் அதே நெய்யில் ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த தக்காளி அதை அதில் ஊற்றி அது நல்லா கிளறுவோம். அந்த தண்ணி கொஞ்சம் அப்படி வற்றட்டும். அதுக்கு ஏற்றாப்புல நல்லா நம்ம கிளறி விடுவோம். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் போடுங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு அதை நல்லா நம்ம கிளறி விடுவோம். அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கட்டும். அதை அடி பிடிக்காதபடி நம்ம சும்மா அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜில் ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு சின்ன டம்ளர் நிறைய சுகர் அதை கொட்டி நல்லா கிளறணும். அந்த சுகர் போட்டதுனால அதுலேருந்து தண்ணி வரும். அது கொஞ்சம் நல்லா சுண்டுறது வரைக்கும் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். கிளறி நம்ம அந்த அல்வா பதத்துக்கு அது வரணும். அடியில் ஒட்டாமல் அந்த அல்வா பதம் வர்றது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சு கிளறுங்க. ஃப்ளேமாக கூட்டி வைக்காதீங்க, அடி பிடிக்கும். அப்படி கிளறிட்டே இருக்கும்போது அந்த அல்வா பதம் அடியில் ஒட்டாமல் அந்த பதத்துக்கு வந்துடும். கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் தட்டி ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணணும். இதை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.